ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் சும்மிஸ் லைஃப் ஸ்டைல்லேருந்து சுமதி பேசுகிறேன். நாங்கள் இன்றைக்கி எல்லாம் எங்கே போகிறோம் அப்படின்னா, ஃபேமிலியாக வந்து திருச்செந்தூர் போகிறோம். நானும் என்னுடைய ஃப்ரெண்டு அப்புறம் தங்கச்சி பொண்ணுங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து பஸ்ஸில் கிளம்பிட்டோம். நான் வந்து இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு ரொம்ப 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 சாரி. ஏன்னா வந்து என்னோடய ஃபோன் கொஞ்சம் சரியில்லை, ஒரு குவாலிட்டி இல்லை. குவாலிட்டியான வீடியோஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இத்தனை நாளாக வீடியோ போடல. இப்போவும் ஃபோன் இல்லை, கோவிச்சிக்காதீங்க. இருக்கிற ஃபோனை வச்சுட்டு தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி வீடியோஸ் எல்லாம் போட்டு. இனிமேட்டுக்கு வந்து கொஞ்சம் தொடர்ச்சியாக வந்து வீடியோ போட நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்து திருச்செந்தூரை வந்து ரீச் பண்ணிட்டோம். நானும் என் தங்கச்சி நாங்கள் எல்லாருமே வந்து காலையில் ஒரு 3 மணிக்கு ரீச் ஆனோம், 2:30க்கு ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் கிளம்பிட்டு எல்லாம் கோயிலுக்கு போயிட்டோம். அப்போவே ஒரு 3:30 4 மணிக்கே பாருங்கள் கூட்டம் எவ்வளோ கூட்டம். நாங்கள் வந்து சிறப்பு தரிசனத்தில் வந்து உள்ளே போயிட்டு சீக்கிரமாக சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் பாருங்கள், பாப்பா வந்து அம்மா நான் வந்து கடல்லே குளிக்கலம்மா அப்படின்ட்டு இது பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சுக்கலாம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருந்தனால அங்கேயே போயிட்டு கிளம்பிட்டு சரி சாமியை மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துடலாம். ஏன்னா வந்து கும்பல் நிறைய ஆகிடுச்சுன்னா எங்களால் வந்து சாமி கும்பலில் பார்க்க முடியாது குழந்தைங்கள வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்படி பண்ணிட்டோம். அப்புறம் வந்து அங்கே ரெசார்ட் பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் இருக்கிறனால அங்கே வந்து மதியமாக வந்து குளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கடலுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து ரொம்ப இன்னும் இந்த லைட்டு வந்து மின்னி மின்னி வந்ததுனால எங்களால் வந்து எடுக்க முடியல. பாருங்கள், இது வந்து ஒரு 4:30க்கு தான் இந்த மாதிரி அழகாக இருந்தது. நைட் டைமில் வந்து ஒரு கடலை பார்க்குற ஒரு சந்தோஷம் சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் விடியற்காலையில் பார்த்தோம், அழகாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் போய் நாங்கள் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியமாக ஒரு 1 மணிக்கு வந்து கடலில் வந்து கொஞ்சம் விளையாடலாம், குழந்தைங்கள்லாம் விளையாடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விளையாண்டோம். இந்த விளையாடுற டைமில் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அங்கே ஒரு ரவுண்டாக வந்து என்னவோ இருந்தது, அது என்னன்னே தெரியல. ஆனால் கடலில் இருந்து தான் மேலே வந்தது, நிறையா இருந்தது. அதை வந்து நான் வந்து கையில் எடுத்து சரி பார்க்கலான்னா அதில் வந்து உயிரினம் என்ன வந்து அது கடல்வாழ் உயிரினம் தான். அது இப்போ கரெக்டாக எனக்கு தெரியல. அதை நாங்கள் எடுத்தோம், அது வந்து என்னை கையிலேயே வந்து கொத்திருச்சு, செம்ம வலி. அதுக்கப்புறம் நான் என் பொண்ணுங்கள்லாம் வந்து பேர் எழுதியிருந்தோம். அந்த ஹார்ட்டில் வந்து என் சின்னம்மாவை தான் வந்து அவளோட பேர் எழுதிக்கிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். என் பொண்ணு வந்து அலையில் விளாண்டுட்டு இருந்தா, தங்கச்சி, நான், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து விளாண்டுட்டு இருந்தோம். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்களாம் கொஞ்சம் ஒன் சைடு இருந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. யாரையும் கேப்சர் பண்ணாதேன்னு சொன்னனால நான் பண்ணல, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து வந்து நாங்கள் வேறு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். இந்த ஊர் பேர் வந்து மணப்பாடு அப்படின்ட்டு இந்த இடத்து பேர் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பேர் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து டிவியில் மூவிஸ்லலாம் பார்த்துருக்கீங்க. இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாமா. நல்லா சொல்லணும் அப்படின்னா, இங்கே தான் வந்து நீர்ப்பறவை படம் எடுத்தாங்க அப்படின்ட்டு அங்கே மேலே வந்து சர்ச்சில் சொன்னாங்க. இது வந்து சர்ச்சு. அப்புறம் சிங்கம் படம், கடல், இயற்கை, அப்புறம் எல்லாம் இந்த மாதிரி நிறைய படம் இங்கே எடுத்திருக்காங்களாம். இந்த சர்ச்சில் தான் வந்து இயற்கை படத்தில் வர லாஸ்ட் சீன்ஸ் வந்து இங்கே தான் எடுத்தாங்க. நான் மேலே போகிறப்ப பாருங்களேன், அங்கே லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸ்லேருந்து ஹீரோயினி வந்து அந்த அருண் விஜயை பார்க்குறதுக்காக போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டுருப்பாங்கள்ல, அந்த சீன்ஸ் எல்லாம் இங்கே தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இயற்கை படத்தில் அந்த கடைசியில் பாட்டு ஒன்று எடுப்பாங்கள்ல, அந்த அருண் விஜய் வர இது அதெல்லாம் வந்து இங்கே தான் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. இந்த இடம் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. கடலில் வந்து ஒரு பக்கம் வந்து நீர்ப்பறவை படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கடல் அலை வந்து இந்த ஒரு இடத்துக்கு இந்த பக்கம் வந்து அமைதியாகவும், அந்த சைடு ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இந்த கடல் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இடம் வந்து பார்க்கவே சூப்பராக இருந்தது. நீங்கள்லாம் வந்து முடிஞ்சால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சிலுவைக்கு பக்கத்தில் தான் வந்து ஹன்சிகா வந்து சிங்கம் படத்தில் பேசுனதா சொன்னாங்க. இந்த இடத்தெல்லாம் போயிட்டு நீங்கள் முடிஞ்சால் வந்து செக் பண்ணி போய் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.